ஹலோ குட் மார்னிங். ஐ எம் சம்பத் ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து ஹேவ் வச்சு அந்த ஒரு கொஸ்டின் எப்படி வருது, ஹேவ் அப்படின்ற வார்த்தையை லாஸ்ட் கிளாஸ்லையும் பார்த்தோம். இப்போ அந்த ஹேவ் அப்படின்றது வந்து எப்படி கண்டினியூஸாக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது வருது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், ஹேவ் இது வந்து கொஸ்டினா. இப்போ நான் இன்னொருத்தவங்களை பார்த்து கேட்குறேன், உங்ககிட்ட கார் இருக்கா? டூ யூ ஹேவ் எ கார் அப்படின்னு கேட்குறேன். உங்ககிட்ட கார் இருக்கா? டூ யூ ஹேவ் எ கார் அப்படின்னு கேட்குறேன். ஆமான்னு சொன்னா ஆமா இருக்கு, எஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பதில். இல்லைன்னா எஸ் ஐ ஹேவ் எ கார், ஐ ஹேவ் எ கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நோன்னு வந்துச்சுன்னா இல்லை அப்படின்னு ஒரு பதில். ரெண்டாவது என்ன சொல்லலாம்? நோ ஐ டோன்ட் ஹேவ் எ கார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐ டோன்ட் ஹேவ் எ கார்னா என்கிட்ட கார் இல்லை, ஐ ஹேவ் எ கார்னா கார் இருக்கு, ஐ டோன்ட் ஹேவ் எ கார்னா கார் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுவே பாருங்க, ஓகே, இது வரைக்கும் இப்போ பார்க்கலாம். இது வந்து ஹேவ் வந்து எஸ்ஆர்னோ டைப்பில் எப்படி வந்து அந்த கொஸ்டின் ஃப்ரேம் வந்து செட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து எஸ்ஆர்னோ டைப். எஸ்ஆர்னோ டைப்னா என்ன? ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்வி எப்படி இருக்கு, ஆமாவா இல்லையா அப்படின்னு பதில் சொல்கிற மாதிரி இருக்கு. ஸோ இங்கே பாருங்களேன், அப்போ எஸ்ஆர்னோ டைப்னா ஒரு கொஸ்டின் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த டூ டஸ், வில்லு வுட்டு, சாரி வில்லு, வாசு வேறு, ஹேவ் ஹேஸு, இதெல்லாம் முன்னாடி வந்துச்சுன்னா, ஒரு வார்த்தையோட முன்னாடி வந்துச்சுன்னா அதெல்லாம் எஸ்ஆர்னோ டைப். இங்கே வந்து டூ டஸ் எல்லாம் வந்துருக்கு பாருங்க, டூ வந்திருக்கு, அதனால இது எஸ்ஆர்னோ டைப். அப்போ டூ யூ ஹேவ் அ கார்னா உங்ககிட்ட கார் இருக்காப்பா அப்படின்னு கேட்குறாங்க. பதில் என்ன வருது? வச்சிருந்தா ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். எஸ்னா எஸ், இது ஒரு பதிலாக சொல்லலாம். எஸ் மட்டும் தனியாக சொல்லலாம். இல்லை, சில பேர் சொல்லுவாங்க ஆமாம் நான் கார் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எஸ் ஐ ஹேவ் அ கார், கார் இருக்குது. ஸோ இது ஒரு பதிலாக சொல்லிக்கலாம். இதுவே எங்கிட்ட கார் இல்லை அப்படின்னு சொல்லும்போது டு யூ ஹேவ் அ கார்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பதில் வருது? நோ அப்படின்னு ஒரு பதில் சொல்லலாம். இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? இல்லை என்கிட்ட கார்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது நோ ஐ டோன்ட் ஹேவ் அ கார் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போது கேள்வி கேட்கும் போதும் ஹேவ் தான் வருது, பதில் சொல்லும் போதும் ஹேவ் தான் வருது, நெகட்டிவ் பதில் சொல்லும் போதும் ஹேவ் தான் வருது. ஓகேங்களா? புரிஞ்சிச்சு? அப்போ ஒரு கேள்வி வந்து எஸ்ஆர்ஓ டைப்பில் எப்படி ஃபார்ம் ஆகுது, பதில் வந்து ஆமான்னா அது எப்படி வருது, இல்லைன்னா பதில் வந்து எப்படி ஃப்ரேம் ஆகுதுன்னு பார்த்துங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பாய்.